அவர் மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவர் நித்தமும் நடத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். பெரியமானவர்களே, இன்னைக்கு நடத்திட்டு நாளைக்கு விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. இப்படி ஒரு காட்சியை நம்ம கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது இதை விசுவாசிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என்ன ஒரு அழகான காட்சியை இங்கே காட்சிப்படுத்துகிறார் பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தர் உங்களையும் என்னையும் நித்தமும் நடத்துவார். அவர் மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவர் நித்தமும் நடத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நடத்திட்டு நாளைக்கு விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. இப்படி ஒரு காட்சியை நம்ம கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது இதை விசுவாசிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் என்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களே என் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். என் எலும்புகள் சோர்ந்து போகாதபடிக்கு நிலமுள்ளதாய் மாற்றுவார். ஐ வில் பி லைக் a well watered garden என்று பார்க்கும்போது தண்ணீர் அண்டையிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன் என்று எலியா தீர்க்கதரிசிக்கு 1 ராஜாக்களில் இப்படி சொல்றாங்க. 3 வருஷம் மழை பெய்யாம இருக்கும், நீ போய் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொள், அங்கே உனக்கு தண்ணீரும் கிடைக்கும், காக்காவை வைத்து உனக்கு போஷிப்பேன் என்று கடவுள் சொல்றார். எலியா எப்படி காக்கா பறிச்சு தானே தின்னும், நம்ம சாப்பிடுறது எப்படி கொண்டு வருவோம், இல்லை எப்படி தண்ணீர் இங்கே மழை பெய்யலனா அங்கே கேரித் ஆற்றில் எப்படி தண்ணீர் வரும், இப்படியெல்லாம் யோசித்துட்டு உட்காரவே இல்லைங்க. அவர் சொன்னபடி சென்றார். அந்த இடத்திலே சாப்பிட்டு அந்த இடத்திலே திருப்தியாகி சாரிபாத்திலே சென்று அந்த விதவை வீட்டிலும் பஞ்ச காலத்திலே அந்த வீட்டிலே குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார் என்று நித்தமும் நடத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அஜாக்கிரதையாக இருக்க தேவையில்லை. ஆனால் பேனிக் பண்ண வேணாம். ஐயோ, சிலிண்டர் இல்லாமல் போயிருமோ, பெட்ரோல் இல்லாமல் போயிருமோ, என்ன நடக்குமோ? கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவ்வளவுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இது எப்படி ஆண்டவரே என்று கடவுளிடத்திலே கேட்க நமக்கு திராணியற்றவர்கள். பிரியமானவர்களே, அவர் எப்படி என்று சொல்ல மாட்டார், சொல்வதை செய்து முடிக்கின்ற ஆண்டவர். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி நாம் நித்தமும் நடத்துகிற ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவை போஷித்து திருப்தியாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்துகின்றபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க கர்த்தர் எங்களின் வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.